மிதுனம் அப்படின்னாலே ஒரு குணாதிசயம் இருக்குல்ல மேம். பொதுப்படையான குணங்கள். இவங்க இப்படித்தான் அப்படின்னு. ஸோ அது என்னவா இருக்கும் மேம்? நெகட்டிவிட்டியே இருக்காது. பாசிட்டிவிட்டியா கொஞ்ச நேரம் நம்ம பேசிட்டு வந்தா நம்ம பூஸ்டப் ஆகுற மாதிரி இருக்கும். தாய் பாசம் அதிகம். ஆனா, அந்த தாயோட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியாது. அந்த ஒரு ஏக்கம் வந்து மிதுனத்துக்கு மனசுல இருந்துட்டே இருக்கும். அதிகமா நரம்பு வலி இருக்கும். மிதுனத்துடைய அம்மாவுக்கு அதிகமா நரம்பு வலி இருக்கும். இன்னொரு விஷயம் பெக்யூலியரான மேட்டர் நெறைய மேட்ச் ஆகும். வாய் மூலியமா பணம் அதிகமா சம்பாதிப்பாங்க. ஆன்லைன் ஒர்க் அதிகமா பண்ணுவாங்க. காலையில் ஒரு வேலைக்கு போகிறேன், ஈவினிங் ஃப்ரீலான்சிங்காக இன்னொரு பிஸ்னஸ் பண்ணுறேன், இல்லை ஒரு டியூஷன் எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சைடு இன்கம் என்றைக்குமே இருந்துகிட்டே இருக்கும். மிதுனத்திற்கு பெண் பிள்ளைகள்னால் ரொம்ப பிடிக்குங்க. பெண் பிள்ளையை தூக்கி தலையில் வச்சு கொண்டாடுவாங்க. அந்த பெண் பிள்ளைக நிறைய அழகுபடுத்தி பார்ப்பாங்க. பெண் பிள்ளைகளை பெற்ற மிதுன ராசிக்காரர்கள் அதிகம். மிதுனத்திற்கு சக்ஸஸ் தர்றதுக்கு ஒரு நல்ல குறியீடு சிம்பிள் அப்படின்னு பார்த்தா ரெட்டை பச்சை கிளிங்க. ரெட்டை பச்சை கிளி வந்து அவங்களுடைய பிஸ்னஸ் கார்டில் யூஸ் பண்ணிக்கலாம், பிஸ்னஸ் லோகோவில் யூஸ் பண்ணிக்கலாம், ஆஃபீஸ் டேபிளில் வந்து ஒரு படமாக வச்சுக்கலாம், இல்லை ஐடாலாம் வாங்கி வச்சுக்கலாம். மிதுனம் மட்டும்தான் ரொம்ப குழந்தைத்தன்மையாக சைல்டிஷாக இருக்கும். அந்த நேரத்தில் அவங்களுடைய வாழ்க்கை துணையாக இருக்கட்டும், அப்பா அம்மாவாக இருக்கட்டும், எல்லாருமே பக்தி பிளஸ் நேயர்களுக்கும் வணக்கம். இன்று நம்மோடு எனது பேர் ஜோதிடர் சூர்யா தேவராஜன் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் சார். மிதுன லக்னத்துடைய பிறவி கர்மா என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் மேம். இதில் வந்து அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், அவங்க குடும்ப உறவுகள் எப்படி இருக்கும், குழந்தை பாக்கியம், இந்த மாதிரி அனைத்து விஷயங்களுமே இந்த பதிவில் இருக்க போகுது. அந்த வரிசையில் முதல் படியாக மிதுனம் அப்படின்னாலே ஒரு குணாதிசயம் இருக்குல்ல மேம். பொதுப்படையான குணங்கள். இவங்க இப்படி தான் அப்படின்னு. ஸோ அது என்னவா இருக்கும் மேம்? மிதுனம் அப்படின்னாவே பேசி பேசி மயக்கிறது தாங்க மிதுனம். வேறு எதுவுமே தேவை கிடையாது. மிதுனம் வந்து பேசினாவே நம்ம வந்து ஃப்ளாட் ஆகிடுவோம். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்கள வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஒரு சாதுரியன், ஒரு சாணக்கியன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவங்கக்கிட்ட விஷயங்கள் இருக்கும். யாரை எங்கே அடித்தா உழுவாங்க அப்படின்றதும் நல்லா தெரிஞ்சது மிதுனம். ஆனால் அதை வந்து தப்பாக பயன்படுத்திக்க மாட்டாங்க. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும், நான் ஒரு இடத்துல இருக்கேன்னா அந்த இடம் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும், எல்லாருக்கும் பிடிச்சதை நான் செய்யணும் அப்படின்றதெல்லாம் மிதுனம். இன்னொன்று சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அதிகமாக இருக்கும். 12 லக்னங்களில் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அதிகமாக இருக்குது மிதுனத்துக்கு தான். காமெடியாக பேசுவாங்க. பேச்சில் வந்து ஒரு நெகட்டிவிட்டியே இருக்காது. பாசிட்டிவிட்டியாக கொஞ்ச நேரம் நம்ம பேசிட்டு வந்தால் நம்ம பூஸ்டப் ஆகுற மாதிரி இருக்கும். மிதுனத்துக்கு தாய் பாசம் அதிகம். ஆனால் அந்த தாயோட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியாது. அந்த ஒரு ஏக்கம் வந்து மிதுனத்துக்கு மனசில் இருந்துகிட்டே இருக்கும். நிறைய பேர் சின்ன வயசில் நான் அம்மாவை பிரிஞ்சுட்டேன், எங்கள் அம்மாவை பிரிஞ்சு சித்தி வீட்டில் வளர்ந்தேன், பெரியம்மா வீட்டில் வளர்ந்தேன், அம்மாவுக்கு இல்னஸாக இருக்குது, அம்மா கூட தான் இருக்காங்க, எனக்கு பிடிச்சதை அம்மாவால் செஞ்சு தர முடியல ஏன்னு கவலைப்படுற அளவுக்கு கை கால் பெயினாக இருக்குது. அதிகமாக நரம்பு வலி இருக்கும். மிதுனத்துடைய அம்மாவுக்கு அதிகமாக நரம்பு வலி இருக்கும். மிதுன ராசிக்காரவங்க ஒரு இடத்துக்கு போகிறீங்க, மிதுனம் வந்து அங்கே ஆப்சண்ட் ஆனாங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் 10 பேர் சேர்ந்து போனீங்கன்னா மிதுன ராசிக்காரங்க அந்த இடத்துல இல்லைன்னா அந்த இடமே பிளாங்காக இருக்கும். அந்த அளவுக்கு சிரித்து சிரித்து மயக்கிறவங்க, பேசி மயக்கிறவங்க சார். ரொம்ப ஒரு நல்ல கேரக்டர். ஒரு சமயோஜிதம்னு சொல்லலாம். அங்கிட்டும் இருக்காது, இங்கிட்டும் இருக்காது, வெஞ்சன்ஸும் இருக்காது. அதே நேரத்தில் நிறையா எல்லாத்தையும் இழுத்து கட்டி குவிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் மிதுனத்துக்கிட்ட இருக்காது. இன்றைக்கி லைஃப்பை நம்ம சந்தோஷமாக வாழ்ந்தோமா, சாப்பிட்டோமா, தூங்கினோமா, இன்றைக்கி வேலை நல்லபடியாக முடிஞ்சுதா, அவ்வளோதான் அவங்க மைண்டில் இருக்கும். இப்போ நம்மலாம் வந்து இப்போ 2026 இருக்கோம்னா 2036 வரை சிந்திச்சு வச்சுருப்போம். அந்த சிந்தனையெல்லாம் மிதுனத்துக்கு இருக்காது. ஆல்வேஸ் இயர்ஃபோன் காதிலே இருந்துச்சுன்னா அது மிதுனம். ஒரு 2 நிமிஷம் கேப் கிடைச்சாலும் ஒரு சாங் ப்ளே பண்ணிடுவாங்க. சாங் ப்ளே பண்ணி கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஒரு வாக்கிங் போகிறாங்களா, பாட்டு இல்லாமல் அவங்களால போக முடியாது. குக் பண்ணுறாங்களா, பாட்டு இல்லாமல் அவங்களால குக் பண்ண முடியாது. இல்லையா யார்ட்டையாவது ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசிக்கிட்டே குக் பண்ணுறது, இதெல்லாம் மிதுனம். இன்னொரு விஷயம் பெக்யூலியரான மேட்டர் நிறைய மேட்ச் ஆகும். அதாவது ஒரு வேலை இல்லாமல் மிதுனம் இருக்காங்க அப்படிங்கும்போது நான் ரிஃபர் பண்ணுறேன் உங்களுக்கு, இந்த வேலைக்கு போங்க அப்படின்னா, ஐயோ எனக்கு வேணாங்க, என் ஃப்ரெண்டுக்கு இதை ரிஃபர் பண்ணுறீங்களா, என் ஃப்ரெண்டு சும்மா இருக்கான், இதை ரிஃபர் பண்ணேன் ப்ளீஸ் அப்படின்னு கேட்குறது 12 லக்னத்தில் மிதுனம் மட்டும்தான். சும்மா இருப்பாங்க, ஃப்ரெண்டுக்கு வாங்கி கொடுத்துட்டு சும்மா இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு மரியாதை கொடுக்குறது, அதிகமாக ஃப்ரெண்ட்ஸை லவ் பண்ணுறது மிதுனம். இப்போ நான் வந்திருக்கேன், என்னை பிக்கப் பண்ண வாயேன், பஸ் ஸ்டாண்டுக்கு வாயேன், வந்து நிற்கிறேன் அப்படின்னா அவங்க அம்மாவோ அப்பாவோ கூப்பிட்டா போக மாட்டாங்க. என் ஃப்ரெண்டை போய் ட்ராப் பண்ணுறது, ஃப்ரெண்டை போய் பிக்கப் பண்ணுறது, இதெல்லாம் மிதுனத்துக்கிட்ட அதிகமாக இருக்கும். இந்த ஃப்ரெண்ட்ஸுடைய நேமை மொபைல் ஃபோனில் வந்து டிஃப்ரெண்ட்டாக அழகாக பிடிச்ச மாதிரி கவர்ச்சியாக சேவ் பண்ணி, நட்பு, உயிர், அந்த மாதிரியெல்லாம் சேவ் பண்ணி வச்சுப்பாங்க சார். மிதுன லக்னத்துடைய பிறவி கர்மா அப்படிங்கிறது என்னவா இருக்கும் மேம்? போன ஜென்மத்தில் தாய் தந்தையை கவனிக்காமல் கர்மமே கண்ணாக இருந்து, அதாவது சமுதாயத்தில் ஒரு பெரிய மனுஷனாக இருந்திருப்பாங்க. இப்போ சிஎம் இருக்காங்க, பிஎம் இருக்காங்க அப்படின்னா வீட்டை பார்க்க முடியுமா, பார்க்குறதுக்கு டைமே இருக்காது, ஒரு ஃபோன் பேச கூட டைம் இருக்காது. அதை வந்து கேட்க போனாலும், அதாவது ஏன்பா கொஞ்சம் நேரம் எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமே, எங்களை பார்க்க வரலாமே அப்படின்னு பெற்றோர்கள் கேட்கும்போது, உங்களுக்காக தானே உழைக்கிறேன், இல்லை வாழ்க்கை துணையே
உங்களுக்காக தானே உழைக்கிறேன், உங்களுக்காக தானே சம்பாதிக்கிறேன், உங்களுக்காக தானே இந்த வேலை பார்க்குறேன்னு அந்த ஒரு கெரியர் ஓரியன்டட், கோல் ஓரியன்டடா ரொம்ப சின்சியரா இருந்துட்டு, அந்த கர்மாவ கேரி ஓவர் பண்ணிட்டு இப்போ பொறந்திருக்காங்க சார். இப்ப அவங்க வந்து மிதுனம் பொதுவா பிறவி எடுத்தது, அந்த இடத்துல மிதுன லக்னத்துல யாருமே உச்சமும் கிடையாது, நீசமும் கிடையாது. எந்த கிரகமும் பலமும் கிடையாது, எந்த கிரகமும் பலவீனமும் கிடையாது. இது அவங்க கேரக்டர்லயே தெரியும். ரொம்ப பலமும் கிடையாதவங்க, ரொம்ப பலவீனமும் கிடையாது. ஈக்குவலைஸ். அப்படி இருக்கும்போது என்னன்னா, இந்த ஜென்மம் உங்களுக்கு நீங்க அனுபவிக்க மட்டுமே பிறவி எடுத்த ஜென்மம். ஸோ நல்லா அனுபவிங்க அப்படின்றது தான் வந்து எங்களுடைய அட்வைஸா இருக்கும். இல்ல நான் இந்த தடவையும் வந்து கோல் ஓரியன்டடா ஃபேமிலிய வந்து நான் பார்க்க மாட்டேன், நான் இப்படியே தான் இருப்பேன் அப்படின்னா, இந்த கர்மா கேரி ஓவர் ஆயி வருங்க. இப்போ மிதுனத்துடைய பேசிக் குவாலிட்டீஸே நல்லா என்ஜாய் பண்ணிட்டு, ஜாலியா சிரிச்சுக்கிட்டு, எதையும் தலைக்கு ஏத்திக்க மாட்டாங்க. டென்ஷன், ப்ரெஷர்லாம் தலைக்கு ஏத்திக்க மாட்டாங்க. அது மாரி தான் பிறவி எடுத்திருப்பாங்க. அத அப்படியே கொண்டு போயிட்டாங்க அப்படின்னாக்கா ரொம்பவே நல்லாயிருக்கும் சார். மிதுனத்துடைய குணநலம் பார்த்தோம் மேம். அவங்களுக்குன்னு ஒரு நெகட்டிவான குணநலம் இருக்கும்ல மேம். பாசிட்டிவ் எப்படி இருக்கோ, அதே மாரி எந்த விஷயங்கள்லாம் அவங்ககிட்ட ஒரு நெகட்டிவ் சைடு இருக்கு அப்படின்னா என்னவா இருக்கும்? மிதுனம் எதையுமே பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. ஒரு நல்லது நடந்துச்சுன்னா, அத பெருசா செலிப்ரேட் பண்றதும் கிடையாது. ஒரு கெட்டது நடந்துச்சுன்னா, அதற்காக அலட்டிக்கிறதும் கிடையாது. அப்படியே ஈக்குவல் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு லைஃப் எந்திரிச்சு நான் என்னுடைய வேலைய நான் பார்ப்பேன். என்னுடைய டெய்லி ரொட்டீன் போயிட்டே இருக்கும். நான் எந்திரிக்கிறேனா, சாப்பிட்றேனா, வேலைக்கு போறேனா, ஃப்ரெண்ட்ஸ பார்க்குறேனா, திரும்ப வந்து தூங்குறேனா, வீட்ல இது நடந்திருக்கே, இல்ல வெளிய சமுதாயத்துல இது நடந்திருக்கே, தெருவுல இது நடந்திருக்கே அப்படின்ற ஒரு அக்கறை இருக்காது. அத போய் பார்ப்போம். அது ஏன் நடந்துச்சு, என்ன நடந்துச்சு அப்படின்றதும் இருக்காது. நம்மளுடைய வேல நம்மளுடைய அதுவும் செல்ஃபா நம்மளுடையனா நம்ம குடும்ப வேலை கூட கிடையாது. என்னுடைய வேலை முடிஞ்சுச்சா, எனக்கு இன்னைக்கு டே நல்லா போச்சா, ஓகேப்பா அப்படின்னு சொல்லி ரிலாக்ஸ் ஆகுறது மிதுனம் சார். மிதுனத்துக்கு பண வரவு அப்படிங்கிறது எப்படி இருக்க போதுங்க மேம்? அவங்க லைஃப்ல எப்படி அந்த பணம் வரும்? இதெல்லாம் முதலீடு செய்தால் அந்த வரக்கூடிய பணம் இன்னுமே லாபமா மாறுங்க மேம்? மிதுனம் என்னைக்குமே ஒண்ண நம்பி ஒண்ணு கெட்ட கதைங்கிறது அவங்களுக்கு இல்லவே இல்ல. அதாவது ஒரே விஷயத்த தான் நம்பியிருக்கேன். நான் ஒரு கம்பெனில வேலை பார்க்குறேன். அங்க எனக்கு ரூ. 1 ரூ. 2 இன்கம் வருது. அத மட்டும் நம்பி தான் நான் வாழ்க்கைய ஓட்டுறேன். அது மட்டும் தான் எனக்கு இன்கம்னு கிடையாது. இந்த சைடு ஒரு சைடு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த சைடு ஒரு மீடியேட்டிங் மூலியமா ஒரு கமிஷன் வந்திருக்கும். யாரோ ஒரு பையர், யாரோ ஒரு செல்லர். இடையில ஒரு மீடியேட் பண்ணியிருப்பாங்க. கமிஷன் பிசினஸ்ன்றது அவங்களுக்கு ரொம்பவே செட் ஆகும். வாய் மூலியமா பணம் அதிகமா சம்பாதிப்பாங்க. ஆன்லைன் ஒர்க் அதிகமா பண்ணுவாங்க. காலையில ஒரு வேலைக்கு போறேன், ஈவினிங் ஃப்ரீலான்சிங்கா இன்னொரு பிசினஸ் பண்றேன், இல்ல ஒரு டியூஷன் எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சைடு இன்கம் என்னைக்குமே இருந்துட்டே இருக்கும். இது வந்து சேவிங்ஸுக்கு, அது வந்து என்னுடைய டெய்லி லயபிலிட்டீஸ்க்கு அப்படின்ற மாதிரியான ஒரு தனவரவு மிதுனத்துக்கு ஸ்டாண்டர்டா இருக்கும் சார். தேவையான அளவு தனவரவு வந்துரும். ஏன்னா மிதுனத்துக்கு அதிகப்படியான ஆசையே இருக்காது. தேவையான அளவு இருந்தா போதுன்ற போது அது சாட்டிஸ்ஃபைடா அவங்களுக்கு வந்துட்டே இருக்கும். ஒண்ணும் பிரச்சனை இருக்காது. மிதுனத்துடைய லைஃப்ல ஒரு அட்வைஸ் குடுக்கலாம். இந்த விஷயத்த நீங்க மாத்திக்கிட்டீங்கன்னா, உங்க லைஃப் எப்பவுமே ஒரு சக்சஸ்ஃபுல்லாவே இருக்கும் அப்படின்னா என்னவா இருக்கும் மேம்? மிதுனத்துக்கு ஒரு பெரிய மைனஸ் அப்படின்னா லேசினஸ். லேசினஸ வந்து மாத்திக்கிட்டாங்க அப்படின்னா, லைஃப்ல பெரிய சக்சஸ் பண்ணலாம். ஏன்னா, மூளை பயங்கரமா வேலை செய்யும். அதாவது ஒரு உடம்ப ஆக்டிவா இருந்து மத்தவங்கலாம் ஓடுவாங்க. இப்ப பணத்த நோக்கி, வேலைய நோக்கி ஓடுவாங்க. ஆனா, மிதுனத்துக்கு லக்கியா அது உட்கார்ந்த இடத்திலேயே கிடைக்கும். அப்படிங்கும்போது அந்த லேசினஸ் மட்டும் விடணும். எப்படி அது நமக்கு ஈஸியா கிடைக்குதோ, ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி கிடைக்குதோ, அ அப்ப அத நம்ம மல்டிபிளா பயன்படுத்தினா இன்னும் நெறைய ப்ராஃபிட் அதில பார்க்கலாங்கிறது அவங்களுக்கு தோணாது. லேசினஸ் விட்டுட்டு இறங்கி வேலை பார்த்தாங்க அப்படிங்கும்போது நல்லாயிருக்கும். இன்னொன்னு அம்மா பேச்ச கேட்கிறத விட ஒரு அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கூட சம்டைம்ஸ் பேச மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி ஒரு ஐடியாஸ் கேட்க மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்கள் பேச்ச அதிகமா கேட்பாங்க. நண்பர்கள் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரியா இருக்கும். அக்கா, தங்க பேச்சு, தம்பி, தங்கச்சி அவங்க மேலலாம் ரொம்ப பாசமா இருக்கிறது மிதுனம் தான். தாய் தந்தைய கொஞ்சம் மதிக்கணும். ஏன்னா ராமருடைய ராசி வந்து மிதுனம். ஓகேங்களா? அவர் வந்து எப்படி "தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை" அப்படின்னு சொல்லி வாழ்ந்தார் இல்லைங்களா? அதுபோல இருந்தாங்க, மாத்திக்கிட்டாங்க அப்படின்னா லைஃப்ல இன்னமுமே வந்து ஒரு உயரத்துக்கு போலாம் சார். மிதுனத்துக்கு தொழில் அமைப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்க போது? ஒரு தொழில் ஒரு மிதுனத்தில பிறந்தவங்க செய்யும்போது, அந்த தொழில அவங்க எப்படி வழிநடத்துவாங்க மேம்? மிதுனத்துக்கு தொழில் அப்படின்னா, நெறைய பேர் நான் தொழிலாளிகள நம்பி தான் இருக்கேன், வேலையாட்கள நம்பி இருக்கேன்னு சொல்றது மிதுனம் கிடையவே கிடையாது. மிதுனம் தொழில்ல என்ன பண்ண போறாங்க? சூப்பரா தொழிலுக்கான ஒரு லக்னம் அப்படின்னா மிதுனம் தான். ஏன்னா, ஒரு 10 வருஷத்துக்கு உண்டான திட்டங்கள முன்னமே போட்டு வச்சுருவாங்க. அதுக்கு ஒண்ணுமே அலட்டிக்க மாட்டாங்க. நம்மலாம் அத பார்த்தோம் அப்படின்னா, அவங்க ஸ்ட்ராட்டஜிய பார்த்தோம்னா, இதுக்கு நம்ம எவ்வளோ எஃபோர்ட் போடணும்? எத்தன பேர பார்க்கணும்? இதுக்கு நம்ம ஒரு பணம் செலவு பண்ணி பணத்த தொகைய அழிச்சிருப்போமே அப்படின்றதெல்லாம் அவங்க கிட்ட ஈஸியா ஐடியாஸ் வந்துரும். தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த வருஷம் இது, இந்த வருஷம் இது, இந்த வருஷம் இது. இத எக்ஸிக்யூட் பண்ணி ப்ராஃபிட் எடுத்துட்டு போயிட்டே இருப்போம் அப்படின்னு, வேற எவனையுமே நான் நம்ப மாட்டேன்டா. எனக்கு எனக்கு புத்தி இருக்கு அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கிறது தாங்க மிதுனம். அந்த தொழில்ல ஒரு மைனஸ் என்னன்னா, இப்ப சாதாரணமா ஒரு ட்ரெஸ் எடுக்க போனாலுமே, ஒரு ஜொல்லு வாங்க போனாலுமே, அது என்ன இயரிங் எடுக்கவா? இல்ல வந்து ரிங் எடுக்கவா? இயரிங் எடுக்கவா? ரிங் எடுக்கவா? அப்படின்ற ஒரு ஆசிலேஷன்லயே போய் இப்ப ரிங் எடுத்துட்டு வந்துட்டா, ஆஹா இயரிங் வாங்கியிருக்கலாமே. இயரிங் எடுத்துட்டு வந்துட்டா, இல்லன்னா ரிங் வாங்கியிருக்கலாமே. இரட்டைத்தன்மை இருக்கும். 2மே புதனின் வீடு தான். கன்னியும் மிதுனமும் புதனின் வீடு. ஏன் இங்க மட்டும் இந்த ஒரு ஆசிலேஷன்னா காற்று ராசி. காற்று அப்படிங்கும்போது காற்று எப்படி அலைபாயும்?
அப்படின்ற மாதிரியான ஒரு ஆசிலேஷன் இருக்கும். அது பிஸ்னஸ்லயும் இருக்கும். இத பண்ணியிருக்கலாமோ, அத பண்ணியிருக்கலாமோ. இல்ல இதுதான் அப்படிங்கிறத கரெக்ட்டா எடுத்துட்டு கரெக்ட்டா தான் எடுப்பாங்க. இருந்தாலும் அந்த ஆசிலேஷன் மைண்ட் பின்மூளை வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். தப்பு பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன். அதுலேருந்து வெளிய வந்துட்டாங்கன்னா, பிசினஸ்லலாம் கொடி கட்டி பறப்பாங்க சார். பெரிய தொழிலதிபர்கள்லாம் மிதுனம் தான். மிதுன லக்னத்துல பிறந்தவங்களுக்கு வேலை அமைப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்கும் மேம்? மிதுனத்தில பொதுவா அதிகமா ஒரு 60% அண்ட் மோர் ஐடி அக்கவுண்ட்ஸ் ஃபினான்ஸ்ல தான் இருப்பாங்க. ஏன்னா அது வந்து ஐடி அக்கவுண்ட்ஸ் ஃபினான்ஸ் அது 3ல தான் இருப்பாங்க. ஏன்னா அது வந்து புதனின் வீடு. நல்ல ஒரு கணக்கர்களா இருப்பாங்க. ஆடிட்டர்ஸ் அதுபோல இருப்பாங்க. வேலையில எப்படி அப்படின்னா, ஒரு 8 மணி நேரம் ஒர்க் பண்ணணும். ஒர்க்கிங் பிளேஸ்ல இருந்தாலும் அவங்க வேலை 6 ஹவர்ஸ் தான் இருக்கும். ஸ்மார்ட் ஒர்க் ஈஸியா பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. யாரையும் போட்டு மண்டை காய்ச்சலா பண்றது, அடுத்தவங்கள்ட்ட போய் பேசுறது, ஒரு ஹார்டான வார்த்தைகள் யூஸ் பண்றது, இது எதுவுமே இருக்காது. இன்னொன்னு தன்னுடைய திட்டங்கள் வெளியவும் தெரியாது. தனக்குள்ள மட்டும் வச்சுப்பாங்க. தனக்குள்ள மட்டும் வச்சுக்கிட்டு அத எக்ஸிக்யூட் பண்ணிட்டு போறது தான் மிதுனம். ஆனா, ஒரு இந்த 2 டிசிஷன்ல ஆஹா இத பண்ணியிருக்கலாமோ, அத பண்ணியிருக்கலாம். அந்த வேலைய ஃபர்ஸ்ட்டு பார்த்துருக்கலாம். இந்த வேலைய ஃபர்ஸ்ட்டு பார்த்துருக்கலாம்ன்னு முடிவு எடுக்க முடியாம போய் கடைசியில ஒரு முடிவையும் எடுத்துட்டு வந்த பிறகு எக்ஸிக்யூட் பண்ண பிறகும் அத திங்க் பண்ணிட்டு இருக்கிறது மிதுனம். அத மட்டும் விட்டுறணும். விட்டுட்டு நம்ம ஏதோ ஒரு முடிவு எடுத்துட்டோம். அது எய்தர் ரைட் ஆர் ராங், லெஃப்ட் ஆர் ரைட் வரத பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லி சஸ்டெயின் ஆயி நிக்கணும் சார். மிதுனத்துக்கு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி இருக்கும் மேம்? பெரும்பாலும் வந்துட்டு அவங்களுக்கு லவ் மேரேஜ் இருக்குமா? இல்ல அரேஞ்ச் மேரேஜ் அப்படிங்கிறது இருக்குமாங்க மேம்? மிதுனத்துக்கு மோஸ்ட்லி லவ் ஃபெயிலியர். ஏன்னா பாதகாதிபதி தான் 7ஆம் வீடு. அப்படி இருக்கும்போது காதல் மனைவி அமையறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஆனா ஒரு சிலருக்கு மனைவி காதலி ஆயிடுறாங்க. ரொம்பவே நல்லா பார்த்துக்கிறாங்க மிதுனத்த. இத இல்லாத மிதுனம் வந்து சின்ன டீச்சர் அப்படின்னா பொதுவாவே விதி கொடுப்பனை. மிதுனம் சின்ன டீச்சர் அப்படின்னா மனைவி வாழ்க்கை துணை பெரிய டீச்சர். அவங்களுக்கு வந்து கல்வி அறிவே இல்லாம இருக்கட்டும். ஆனா நல்ல ஒரு கெப்பாசிட்டி இருக்கும். நல்ல ஒரு ஞானம் இருக்கும், அறிவு இருக்கும். நமக்கும் மேல நல்லா பேசக்கூடிய பேச்சாற்றல் இருக்கும். நம்ம சொல்றத கேட்க மாட்டாங்க. வழக்கம் போல நம்ம சொல்றத கேட்க மாட்டாங்க. இன்னொன்னு மனைவியால பொருளாதாரம் இருந்துச்சு அப்படின்னா, ஒரு அன்பா, பாசமாவே இல்ல அவங்க. கொஞ்சம் ஹார்ஸா இருக்காங்கன்னு இருக்கும். இல்ல மனைவி வீட்ல இருக்காங்க, நல்லா ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்க அப்படின்னா, மனைவியால பொருளாதாரம் இல்லையே, அவங்களும் கொஞ்சம் ஏர்ன் பண்ணா நல்லா இருக்குமேங்கிற மைண்ட் செட் உங்ககிட்ட இருக்கும். மாமனார், மாமியார், மனைவி சைடு அண்ணன், தம்பி, மச்சினன்களால ஒண்ணும் பெரிய பிரயோஜனம் இருக்காது. மேற்கொண்டு மிதுனம் தான் அந்த குடும்பத்த பார்த்துப்பாங்க. எந்த குடும்பத்திலேருந்து பெண் எடுக்குறாங்களோ, இல்ல வந்து எந்த குடும்பத்துக்கு வாக்கப்பட்டு போறாங்களோ, அந்த குடும்பத்த தன் குடும்பமா நெனச்சு பார்க்குறது மிதுனம். நான் தாங்க என் மச்சினிச்சிய வளர்த்து விட்டேன். என் மச்சான நான் தான் படிக்க வச்சேன். என் மாமனாருக்கு நான் தான் தொழில் வச்சு குடுத்தேன். இதெல்லாம் மிதுனத்துக்கு சார். மிதுனத்துல திருமணம் ஆன பிறகு அவங்க ஃபேமிலி லைஃப்ல என்னெல்லாம் அவங்க சந்திப்பாங்க மேம்? எந்த மாரி பிரச்சனைகள்லாம் வரக்கான வாய்ப்புகள் இருக்குங்க மேம்? மிதுனத்துக்கு ஃபேமிலி லைஃப் அப்படின்றது டப்புன்னு ஒரு ஃபேமிலி லைஃப்க்கு செட் ஆகுறது ரொம்பவே சிரமம். ஏன்னா வந்து இறுதி வர ஒரு குழந்தைத்தன்மை இருக்கிறது மிதுனத்துக்கு மட்டுமே. 12 லக்னங்களில் மிதுனம் மட்டும்தான் ரொம்ப குழந்தைத்தன்மையா சைல்டிஷா இருக்கும். அந்த நேரத்துல அவங்களுடைய வாழ்க்கை துணையா இருக்கட்டும், அப்பா அம்மாவா இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாங்க. என்ன ஒரு லைஃபா வாழ்ற நீ? நீ பாட்டுக்கு உன் பாட்டுக்கு சின்ன புள்ள மாதிரி போயிட்டுருக்க. சின்ன புள்ள மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கன்னா, என்னதான் என்னைய பண்ண சொல்றீங்க? கரெக்ட்டா உங்களுக்கு என்ன சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இல்லையா? இருக்க வீடு இல்லையா? எல்லாம் தானே வச்சிருக்கேன் அப்படின்னா, ஃபியூச்சர் திங்கிங்லேயே தான் ஒய்ஃப் இருப்பாங்க. கான்சன்ட்ரேட் வந்து இப்போ 2026னா 2036 வரை அவங்களுக்கு ஒரு பசங்களுக்கு இதை செய்யணும், பசங்களுக்கு அந்த சேவிங்ஸ் பண்ணணும், பசங்களுக்கு இதை வாங்கி வைக்கணுங்க, பசங்க படிப்புக்காக டெபாசிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வாழ்க்கை துணை சொல்லிட்டே இருப்பாங்க. இவங்க கொஞ்சம் லெத்தாஜிக்கா பண்ணிக்கலாம், இப்போ இருக்கிறதுக்கு இருக்குல்ல, அந்த மாதிரியான முரண்பாடுகள் குடும்ப வாழ்க்கையில வரும் சார். மிதுனத்திற்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது எப்படி இருக்கு மேம்? அந்த குழந்தை பாக்கியத்துக்கு பின் அவங்க வாழ்க்கையில என்ன மாரிலாம் முன்னேற்றங்கள் இருக்குங்க மேம்? மிதுனத்திற்கு பெண் பிள்ளைகள்னா ரொம்ப பிடிக்குங்க. மிதுனத்திற்கு ரொம்ப அதாவது ஒரு பொம்பள பிள்ளை இல்லையே அப்படின்ற ஒரு ஆசை. இப்போ ஆம்பள பிள்ளைங்கள பெத்துட்டாங்கன்னா, பொம்பள பிள்ளை இல்லன்னு ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. செகண்ட் பேபியாவது பொண்ணு பொறக்குமா? தேர்ட் பேபியாவது பொண்ணு பொறக்குமான்னு. பெண் பிள்ளைகளை பெற்ற மிதுன ராசிக்காரர்கள் அதிகம். பெண் பிள்ளை பொறந்துச்சுன்னா, அந்த பிள்ளைக்காக தான் உலகம். அம்மான்னு வந்து பொண்ண கூப்பிடுறது நெறையா மிதுன ராசி, மிதுன லக்னம், மிதுன ராசிக்காரவங்க பெண் பிள்ளைய தூக்கி தலையில வச்சு கொண்டாடுவாங்க. அந்த பெண் பிள்ளைக நெறைய அழகுபடுத்தி பார்ப்பாங்க. தன்னை கூட அழகுபடுத்திக்க மாட்டாங்க. அந்த கிளிப்பா இருக்கட்டும், ஒரு ஹேர் பேண்டா இருக்கட்டும், ஒரு கவுனா இருக்கட்டும், ஒரு ட்ரெடிஷனல் ட்ரெஸ் எடுத்தேன், ஒரு ஃபேன்சி ட்ரெஸ் எடுத்தேன், ஒரு வெஸ்டர்ன் ட்ரெஸ் எடுத்தேன் அப்படின்னு ஒரு ட்ரெஸ் எடுக்க போனாலும், ஒரு 3 ட்ரெஸ், 4 ட்ரெஸ் எடுத்துட்டு வரதெல்லாம். அது எந்த பிள்ளையா இருந்தாலும் சரி, ஆண் பிள்ளையா இருந்தாலும் ஏன்னா வந்து 5ஆம் இடமா சுக்கிரன் வந்துருது இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது, குழந்தை பொறந்து ஒரு 1 வருஷம், 2 ஒரு 3 வருஷம் ஆச்சு. அது நல்லா ஆக்டிவா போக அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல சனி பலம், 5ஆம் இடத்துல சனி பலம் அப்படிங்கும்போது கொஞ்சம் லேசியா இருக்குங்க. மிதுனத்தின் பிள்ளைகள் லேசியா இருக்கும். இல்ல சின்ன வயசுல ஆக்டிவா இருந்தா ஒரு சர்டைன் ஸ்டேஜ்ல கரெக்ட்டா அந்த 10த், 12ங்கிற இடத்துல "அப்பா எந்திரிப்பா, படிப்பா, எந்திரிச்சு ஓடுப்பா, நடப்பா" அப்படின்ற மாதிரி அந்த சனி அவருடைய வேலையை காட்ட தான் செய்வார். ஏன்னா அந்த இடத்துல அவர் பலப்படுறாரு. சூரியன் போய் அந்த காலபுருஷனுக்கு 5 குழந்தைக்காரகன் வந்து அந்த இடத்துல பலம் குறையிறனால கொஞ்சம் லேசியான பிள்ளைகள் மிதுனத்துக்கு இருக்கும் சார். மிதுன லக்னத்துல வந்துங்க மேம், அவங்க லைஃப்ல ஒரு முறையாவது இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தா லைஃப் ஃபுல்லா சக்சஸ்ஃபுல்லா இருக்கும்னா எந்த கோயில் இருக்குங்க மேம்?
மிதுன லக்னத்துக்கு வாழ்க்கை ஃபுல்லாக உழைக்கிறேன், எனக்கு ஒரு ரெகக்னிஷனே கிடைக்கல, மாடாக உழைக்கிறேன், எனக்கு ஒரு முன்னேற்றமும் இல்லைங்க, தொழிலில் இல்லை, வேலையில் இல்லை அப்படின்றவங்க வாழ்க்கையில் ஒரு முறையாவது மதுரை மீனாட்சியை பார்த்துட்டு வரணும். அதாவது மதுரை மீனாட்சி அம்மன்கிற பேருக்கு பின்னாடி பல வரலாறு சொல்கிறாங்க. உண்மையாக ஏன் மீனாட்சி அப்படிங்கிற பேர் வந்திருக்கு அப்படின்னா, மீன் எப்படி தன் கண்ணால் பார்த்து அதனுடைய முட்டைகளை பொறிக்க வைக்குமோ அதுபோல் மீனாட்சியுடைய கண் நம்ம மேலே பட்டாவே போதும், நம்ம கஷ்டங்கள் கலைஞ்சிரும். இதுதான் அதற்குள்ளே இருக்கிற சூட்சமம். அந்த விக்கிரகம் ஃபுல்லாக ஒரிஜினல் மரகதம், ஓகேங்களா, தூய்மையான மரகதத்தில் செய்யப்பட்ட விக்கிரகம். அதனால தான் இங்கே ஒரு ஸ்பெஷல் பூஜை, ஸ்பெஷல் அபிஷேகம்லாம் நடக்கும். ரொம்ப அதாவது பட்ட உடனே கண் பார்வை பட்டாவே போதும், நான் பெரிய பூஜை பண்ண வேணாம், நான் பெரிய அபிஷேகம் பண்ண வேணாம், மந்திரம் சொல்ல வேணாம், உனக்கு ஆரத்தி எடுக்க வேணாம், உன்னைய பார்த்தா போதும் என் தடை விலகணும் அப்படின்னா மதுரை மீனாட்சி அம்மன். இன்னொன்று லக்னாதிபதி பலப்படுவார். ஏன்னா புதனின் கதிர்கள் அதிகமாக விழுகிறது மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில். பெண்ணுக்கு முன்னுரிமை, மீனாட்சி அம்மனுக்கு தான் முன்னுரிமை, அதற்கப்புறம் தான் சுந்தரேஸ்வரருக்கு. அப்படின்ற போது உங்களது காற்று ராசி வேற, புதனின் வீட்டில் காற்று ராசி அப்படிங்கும்போது மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கு ரொம்பவே பிரசித்தி பெற்ற ஸ்தலம் அப்படிங்கிறது எல்லாரும் சொல்கிறது தான் மதுரை மீனாட்சி. அங்கே என்ன ஸ்பெஷல்னா அவங்க கண் பார்வை உங்கள் மேலே படணும், பட்டாவே தடைகள் நீங்கள் நல்லா இருப்பீங்க சார், ரொம்பவே நல்லாயிருக்கும். மிதுன லக்னத்திற்கு ஒரு குறியீடு கொடுக்கலாம் அவங்க லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல் தொடர்ந்து இருப்பதற்கு அப்படின்னா என்னவா இருக்குங்க மேம்? மிதுனத்திற்கு சக்ஸஸ் தர்றதுக்கு ஒரு நல்ல குறியீடு சிம்பிள் அப்படின்னு பார்த்தா ரெட்டை பச்சைக்கிளிங்க. ரெட்டை பச்சைக்கிளி அவங்களுடைய பிஸ்னஸ் கார்டில் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஆஃபீஸ் லோகோவில் பிஸ்னஸ் லோகோவில் யூஸ் பண்ணிக்கலாம், ஆஃபீஸ் டேபிளில் ஒரு படமாக வச்சுக்கலாம், இல்லை ஐடாலாக வாங்கி வச்சுக்கலாம். வீட்டில் வளர்க்கக்கூடாது இல்லைங்களா கிளி, அது சட்டவிரோதமாயிடுச்சு. ஸோ தட் இந்த மாதிரி அதை நீங்கள் அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, கிளியை பார்த்துக்கிட்டே இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு சுபிக்ஷம். அது மீனாட்சி அம்மனே டேரெக்டாக பார்க்குற மாதிரி. இன்னொன்று மதுரை மீனாட்சி அம்மனுடைய படத்தை நீங்கள் பேக்கெட்டில் வச்சுக்கலாம், ஃபோனில் வால்பேப்பராக வச்சுக்கலாம். ஏன்னா புதனின் ஆதிக்கம் அதிகம் உள்ளது மீனாட்சி அம்மன்ட்ட. ஆயக்கலைகள் அனைத்தையும் கற்ற ஒரே அரசி மீனாட்சி அம்மன், ஒரே கடவுள் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். அவங்க மீனாட்சி அம்மன் ஒரு கலை கூட அவங்களுக்கு தெரியாமல் இருக்காது, இன்க்ளூடிங் ஜோதிடம், எவ்ரிதிங். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு பிரசித்தி பெற்ற ஸ்தலமே, பிரசித்தி பெற்ற ஒரு தெய்வம்னாவே மீனாட்சி தான். அவங்க ரிலேட்டடாக பச்சை கலர், பச்சை பயிறு புதன்கிழமை காலையில் எழுந்திரிச்சு 6 to 7:30 சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி நீங்களும் சாப்பிட்டு வெல்லம் கலந்து சாப்பிட்டு ஒரு 4 பேருக்கு தானம் கொடுக்கலாம் சார். தொண்டையில் வச்சு வீட்டில் இருக்கிறவங்களுக்கே கொடுக்கலாம். பச்சை கலர் வஸ்திர தானம் கொடுக்கலாம். சுமங்கலி பெண்களுக்கு பச்சை வளையல், பச்சை சட்டை துணி, ரவுக்க துணி, இல்லை அப்படின்னாக்கா புடவை, இதெல்லாம் தானம் கொடுக்கறது ரொம்பவே நல்லாயிருக்கும் சார். தடைகள் எல்லாம் விலக்கி தொழில் முன்னேற்றம், படிப்பில் முன்னேற்றம், குடும்ப வாழ்க்கையில் ஒரு சுபிக்ஷம், இனிமையை தரும் சார். மிதுன லக்னத்துடைய வாழ்நாள் கர்மா என்ன அப்படிங்கிறத விலாவறையாக நம்ம பார்த்தோம். கண்டிப்பாக நம்ம நேரில் ஒரு பயனில் கருத்துக்கலாம் இருந்திருக்கும். மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றி. நன்றிங்க சார்.